வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல ஆவரேஜ் டியூ டேட் சாப்டர்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 2 நம்ம பார்க்க போறோம், which is in பேஜ் நம்பர் 7.16. ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ascertain the due date of bills, டியூ டேட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 3 கேசஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் when the amount of bill is payable in 30 days after sight. இந்த ஆஃப்டர் சைட் அப்படிங்கிறது என்னன்னா, தட் இஸ் அந்த பில்லு வந்து இப்போ நான் ஒரு பொருள் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? கிரெடிட் பேசிஸ்ல கொடுக்குறேன். அப்போ அதுக்கு வந்து நான் பில் போடுவேன் இல்லையா? அந்த பில் போடுறது வந்து இட்ஸ் அ டேட் ஆஃப் drawing. நான் அந்த பில்ல இவ்வளோ பொருள் இவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் கிரெடிட் பேசிஸ்ல கொடுத்துருக்கேன். இதுல இருந்து 30 டேஸ் கழிச்சு நான் வாங்க போறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பில்லில் இருக்கும். நான் எப்போ அந்த பில்லை ஃபில் பண்றேனோ அதுதான் டேட் ஆஃப் drawing. ஓகே, டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் பில்ல வந்து இது இவ்வளோ இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி போட்டு அந்த பில்ல அவங்க கையில கொடுக்குறேன். குடுத்துட்டு அவங்க அத பார்ப்பாங்க. நார்மலா நீங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு இல்ல ஒரு ஹோட்டலே போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு பில் குடுப்பாங்கல்ல. வி யூஸ் டு செக் இட் அவுட். நம்ம இதெல்லாம் தான் சாப்பிட்டோமா? அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அண்ட் நம்ம வந்து எடுத்து போட்ட கிராசரிஸ் எல்லாமே வந்து பில்லுல வந்திருக்கா? இல்ல ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? அப்படிங்கிறதும் நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த பில்ல செக் பண்ணிட்டு நீங்க அத அக்செப்ட் பண்றீங்க. ஓகே. நான் இந்த ரேட்டுக்கு எனக்கு ஓகே. அண்ட் இதெல்லாம் ஓகேன்னு சொல்லி நீங்க அக்செப்ட் பண்றீங்க. ஸோ இங்க வந்து நான் பில்லுல வந்து எழுதுனது வந்து 14/3/2003 அண்ட் டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் அதாவது நீங்க அந்த பில்ல பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னது வந்து 17/3/2003. இங்க ஆஃப்டர் சைட் அப்படிங்கிறப்போ அந்த டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் அன்னைக்குல இருந்து 30 டேஸ். ஓகே. இன் கேஸ் ஆஃப் ஆஃப்டர் சைட், பில் டே ஷுட் பி கவுண்டட் ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஓகே, இந்த ஆஃப்டர் சைட்டுங்கிறதே வந்து பொருளை வாங்கினவங்க அந்த பில்லை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்றது தான் ஆஃப்டர் சைட். அப்போ அதை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம 30 டேஸ் கவுண்ட் பண்ணோம். ப்ளஸ் வி ஹாவ் டு ஆட் தி கிரேஸ் டேஸ் ஆல்சோ. ஓகே, அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா when the amount of bill is payable in 3 months after date. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஆஃப்டர் டேட் அப்படிங்கிறது வந்து டிராயிங்ல இருந்தே நான் பில் போட்ட எண்ணெயில இருந்து நம்ம ஆவரேஜ் டியூ டேட்டை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, ஆஃப்டர் சைட்னா அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம். சைட்டுங்கிறது வேர் வி ஆர் சீயிங் அப்படிங்கிறது தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, when the amount of bill is payable after 90 days, date of drawing வந்து 2/1/2003. இதை தான் ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பில் பேயபிள் 30 days after சைட். ஸோ டேட் ஆஃப் drawing எவ்வளோ? 14/3/2003. டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ், இந்த அக்செப்டன்ஸும் சைட்டும் ஒன்று அப்படிங்கிறதுக்காக நான் இதை ப்ராக்கெட்ல போட்டிருக்கேன். தட் இஸ் 17/3/2003. Since it is after sight, the period is counted from the date of acceptance, excluding that date. Okay. அப்போ இங்க day remaining in March after 17th. Okay. 31 minus 17 is equal to 14 days. மார்ச்ல எவ்வளோ டேஸ் இருக்கும்? டோட்டல் 31 டேஸ் இருக்கும். ஸோ அதுல இருந்து இந்த 17 டேஸை கழிச்சோன்னா இதுல ஒரு 14 டேஸ் இருக்கு. பேலன்ஸ் டேஸ் எவ்வளோ? 30 டேஸ் மொத்தம். ஓகே, அப்ப அந்த 30 டேஸ்ல 14 டேஸ் இந்த மார்ச் மந்த்லயே முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு 16 டேஸ் நம்ம ஏப்ரல்ல இருந்து எடுக்கணும். ஸோ த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி இஸ் 16/4/2003. அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் ஆட் பண்ணணும், கிரேஸ் டேஸா. ஸோ அந்த 3 டேஸ் ஆட் பண்ணோம்னா 19/4/2003 இஸ் தி ஆவரேஜ் டியூ டேட், விச் இஸ் இன்க்ளூடிங் கிரேஸ் டேஸ். இது வந்து செகண்ட் பில் பேயபிள் 3 months ஆஃப்டர் டேட். ஆஃப்டர் டேட்டுங்கிறது டேட் ஆஃப் டிராயிங்ல இருந்தே கால்குலேட் பண்றது. ஓகே, ஸோ இங்க டேட் ஆஃப் அக்செப்டன்ஸுங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. அதனால சின்ஸ் இட் இஸ் ஆஃப்டர் டே, த பீரியட் இஸ் கவுண்டட் ஃப்ரம் த டேட் ஆஃப் டிராயிங். ஓகே, இந்த டேட்ல இருந்தே நம்ம எத்தனை டேஸ் இது பண்ணும்? 3 months கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்க வந்து 3 months அப்படிங்கிறது 3 months ஆஃப்டர் 6/1/2003 இஸ் ஈக்குவல் டு 6/4/2003 இஸ் தி, இங்க மந்த்ன்னு போட்டதுனால அதுல இருந்து 3 months. ஓகேவா? 6/1/2003 டு 6/2/2003 1 month, 6/3/2003 is second month and 6/4/2003 is the third month. ஓகேவா? அதனால இந்த தேர்ட் மந்தோட டேட் வந்து 6/4/2003. அதுல இருந்து 3 days கிரேஸ் டேஸ் ஆட் பண்றப்ப the due date is 9/4/2003. ஓகே, ஸோ the second one is over. தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா bill payable after 90 days. இந்த செகண்ட் இது வந்து மந்த் பேசிஸ்ல கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டேஸ். தேர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து டேஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ இங்க வந்து என்னன்னா இதுவும்
let me check out in the question. இதுவும் வந்து ஆஃப்டர் 90 டேஸ் இந்த பில் இஸ் பேயபிள் ஆஃப்டர் 90 டேஸ் டேட் ஆஃப் டிராயிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட் ஆஃப் டிராயிங்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டேட் ஆஃப் டிராயிங் 2/1/2003. ஸோ கவுண்ட் 90 டேஸ் ஃப்ரம் த டேட் ஃபாலோயிங் தி டேட் ஆஃப் டிராயிங்ஸ். ஸோ ஜான்வரி ஆஃப்டர் செகண்ட் வந்து 31 minus 2 is equal to 29 days. ஜான்வரியில் 29 days, பிப்ரவரியில் 28 days. ஸோ இங்கே டோட்டல் எவ்வளோ 40 57 days வருது. ஓகே, ஸோ இங்கே 57 days. பேலன்ஸ் எவ்வளோ 90 days minus 57 days is equal to 33 days. அப்போது ஜான்வரியில் 29 days, பிப்ரவரியில் 28 days, மார்ச்சில் வந்து 31 days. ஓகே, அப்போ 31 days போக இன்னும் 2 days இருக்கு. அப்போ பேலன்ஸ் 2 days in April. ஸோ டேட் ஆஃப் மெச்சூரிட்டி இஸ் 2nd April 2003. அண்ட் கிரேஸ் டேஸ் 3 days ஆட் பண்ணுறப்ப நமக்கு 5th April 2003 வரும். ஓகே, ஒவ்வொரு மந்த்லேயும் நம்பர் ஆஃப் டேஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி டோட்டல் பண்ணுறப்ப யூ ஷுட் கெட் 90 days. ஓகே, அப்படி பார்க்குறப்போ வில் கெட் 2/4/2003 as the average due date. அதில் ஒரு 3 days ஆட் பண்ணுறப்போ 5th April is the due date for the third problem, third subdivision. Okay, so with this video is over. And இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். With this signing off, Dr. Shanti. Thank you once again.